அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 7 ஜனவரி 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தத்துக்கு முழு ஆதரவு அளிப்பதாக மார்க்சிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் டெல்லியில் நிருபர்களிடம் பேசுகையில் மும்பை தீவிரவாத தாக்குதல்கள் குறித்து உலக நாடுகள் அனைத்திற்கும் பாகிஸ்தான் தான் பொறுப்பு என்பதை செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்றும் முடிந்தால் போர் தடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய பெட்ரோலிய துறை அமைச்சர் முரளிதோரா செய்தியாளர்களிடம் பேசுகையில் அடுத்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் சமையல் எரிவாயு விலை 25 ரூபாய் வரை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதின் காரணமாக 17 உயர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக பெட்ரோலிய துறை செயலர் திரு பாண்டே அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பூச்சில் கடந்த 7 நாட்களாக தொடர்ந்து ஜெய்ஷே முகமது என்ற தீவிரவாத அமைப்புடன் இந்திய ராணுவம் கடுமையாக சண்டையிட்டு வருவதாகவும் 10 தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாகவும் இதுவரை 4 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக பூச்சிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பை தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு உதவ நான் இந்தியா செல்ல தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் உளவு நிறுவனமான ISI தலைவர் அகமது சுஜா தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு LK அத்வானி அவர்கள் கூறியது போல பாகிஸ்தானில் 2 ஆட்சிகள் நடக்கிறது என்றும் ஒன்று ஜனநாயக ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழுவும் மற்றொன்று ராணுவ ஆட்சியை ISI தலைமையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாகவும் இவர்கள் அமெரிக்காவின் ஆசியுடன் அவர்களிடமிருந்து பணத்தை பெற்று தீவிரவாதத்தை ஒழிப்பதாக கூறிக்கொள்வார்கள் என்றும் மறுபுறம் ஆப்கானிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளுக்கு உதவி செய்து அமெரிக்காவுடைய பணத்தை அவர்களிடம் செலவு செய்து அவர்களுடைய நல்ல பெயர் எடுத்துக் கொள்வார்கள் என்றும் இந்த இருவர்களுடைய ஆதரவோடு ஆளும் ஜனநாயக ஆட்சியாளர்களை ஆட்டி படைப்பவர்கள் இவர்கள்தான் என்று கூறியிருக்கிறார்கள். கிளிநொச்சியை இலங்கை ராணுவம் கைப்பற்றிய மறுநாள் இந்தியாவின் ரா உளவு அமைப்பை சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் குழு பாக் ஜலசந்தி பகுதியில் ரகசிய வான்வழி ஆய்வை மேற்கொண்டதாக தகவல்கள் திடுக்கென்று வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய அரசின் உத்தரவுப்படி இந்த ரகசிய வான்வழி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது ரா அமைப்பு இந்தியாவை தவிர மற்ற நாடுகளில் உளவு பார்ப்பதை அதிகம் மூழ்கி உள்ளதால் நம்முடைய இந்தியாவில் பயங்கரவாதம் தலைவிரித்தாடி 5000க்கும் மேற்பட்டோர் பயங்கரவாதத்தால் உயிரிழந்தது முக்கிய செய்தியாகும் என்று கருத்து கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேலின் கடும் தாக்குதலிலிருந்து தப்பிக்க பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்டவற்றில் பாலஸ்தீனியர்கள் புகலிடம் அடைந்துள்ளனர். இந்த நேரத்தில் ஐநா கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பள்ளியை இஸ்ரேல் படைகள் தாக்கி தகர்த்தனர். இதில் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருந்த அப்பாவி பொதுமக்கள் 42 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள் நாளை சென்னையில் 32வது புத்தக கண்காட்சியை தொடங்கி வைப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை போர் நிறுத்தம் செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத மத்திய அரசை கண்டித்து பிரதமர் மன்மோகன் சிங் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவரது உருவ பொம்மையை எரித்த புரட்சிகர இளைஞர் முன்னணியை சேர்ந்த 30 பேர் சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன.
வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு வரலாறு காணாத பாதுகாப்போடு இன்று தொடங்குகிறது. மாநாட்டை மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தொடங்கி வைக்கிறார். நாளை பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் கலந்து கொள்வதற்காக இன்று சென்னை வர இருக்கிறார். விழாவின் நிறைவு நாளை ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் பங்கேற்பார்கள் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை துறைமுகம் மதுரவாயில் இணைக்கும் உயர்மட்ட மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவிற்கான அழைப்பிதழை தமிழக முதல்வர் அவர்களுக்கு கொடுத்து மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் டி.ஆர். பாலுவும் உயர் அதிகாரிகளும் இன்று சென்று கொடுத்த படத்தை பார்க்கிறீர்கள். இதில் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் கலந்து கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமங்கலம் அருகே தேமுதிக மகளிர் அணி தலைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய கார் மீது திமுகவினர் செவ்வாய்க்கிழமை இரவு கல்வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த அரசியல் கட்சியினர் இன்று மாலை 5 மணியுடன் தங்களது பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டதாக திருமங்கலத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலம் 2008ஆம் ஆண்டுக்கான கொடிநாள் வசூலில் முதலிடம் பெற்றுள்ளதாகவும் இதற்கான சுழல் கோப்பையை பாதுகாப்பு அமைச்சர் திரு A.K. ஆண்டனி அவர்களிடமிருந்து முனைவர் R.C. மோகன்தாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்ள என்ற படத்தை பார்க்கிறீர்கள். கடந்த சில மாதங்களாகவே பிரச்சனையில் சிக்கி தவித்து வந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ராமலிங்க ராஜு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பேப்பரில் மட்டும் கோடிக்கணக்கான பணங்கள் இருப்பதாக காட்டி முறையான பணங்கள் எதுவும் இல்லாதது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததாகவும் இதனால் சத்யம் கம்ப்யூட்டர்ஸின் பெயர் உலக அளவில் கடும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 108 திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசமாக கருதப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா மிக சிறப்பாக நடந்ததாகவும் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை 5 மணிக்கு கோலாகலமாக நடைபெற்றதாகவும் ஏராளமான பக்தர்கள் அதில் கலந்து கொண்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 7 ஜனவரி 2009 பிற்பகல் 2:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டம் தெரிவதையும் ஸ்ரீலங்கா மற்றும் வங்கக்கடலில் அதே மாதிரி லேசான மேகமூட்டங்கள் இருப்பதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பது இந்த படத்தில் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K. பாலாஜி. நன்றி.